ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நாங்கள் நன்றியுடையவராக இருப்போம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி அன்பர்கள் மிகவும் புத்திசாலிகள், சாதிக்கும் வல்லமை பெற்றவர்கள், ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. எங்கெங்கே வளைஞ்சி கொடுக்கணுமோ அங்கே வளைஞ்சி கொடுப்பாங்க, எங்கே ஆதிக்கம் செலுத்தணுமோ அங்கே ஸ்டிப்பாக நிற்பாங்க. இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? சூப்பர். அதாவது 1ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 2ஆம் இடத்தில் துலாத்தில் இருந்த போதிலும் குரு பார்வை பெறுவது சிறப்பு. 2ல் இருக்கிறதே சிறப்பு, குரு பார்வை பெறுவது இன்னும் சிறப்பு. அப்போ ராசிநாதனுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் வழக்கமான ஒரு வாரம் இல்லை, ஒரு ஸ்பெஷல். ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு பெருசாக ஒரு நிலை உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னுக்கு வர போகிறீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடைய போகிறது. பணம் பல வகையில் பையை நிரப்பப் போகிறது. குரு தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார், அங்கே ராசிநாதனும் இருக்கார். சூப்பர் இல்லையா? பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் இதுவரைக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு காலம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக மிக உன்னதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சிறப்பாக இவங்க இருப்பாங்க. தொழில் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் அரசு உத்தியோகத்தும் தனியார் துறையை விட இவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க விகிதாச்சாரத்தில். சாதுரியமானவர்கள், மிகவும் திறமை படைத்தவர்கள், நுணுக்கம் அறிந்தவர்கள், நேரத்துக்கு தகுந்த மாதிரி எதை செஞ்சு எப்படி சாதிக்கணுமோ அப்படி சாதிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். 10ல் குரு இருந்த போதிலும் 10ஆம் இடத்த அதிபதி புதன் குரு பார்வை பெற்று 2ல் இருப்பதால் பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, கதை கவிதைகள் எழுதுபவர்கள், கிரியேட்டிவிட்டி பண்ணக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள்,
இவங்க எல்லாருக்கும் இது மட்டுமல்ல, புதனுடைய ஆதிக்கம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஜோதிடர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், புக்கு பப்ளிஷர்ஸ், இப்படி நிறைய இருக்காங்க. புதனுடைய ஆதிக்கம் என்பது அது பட்டியல் போட்டுகிட்டே போகலாம், சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு உன்னதமான காலம், நேரம், தொழில் சிறப்பாக செல்லும், நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய தருணம், மேலிடத்தில் செல்வாக்கு பெறுவீர்கள், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் அற்புதமான நேரம், எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வளர்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் ஒரு உன்னதமான ஒரு வாரம் இது. மற்றபடி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் செலவு காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தருணம். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வருவீங்க. ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். சுப செலவுகள் தான் அது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கிறது. வருமானம் கொட்டுன்னு கொட்ட போது 2ஆம் இடத்தில் தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார். பண மழை பொழிய போகிறது என்று சொன்னால் 4ஆம் இடம் சிறப்பாயிடுது. வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்கலாம், இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணலாம். ஃப்ளாட்டை ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு, இல்லை காலி மண்ணை விலைக்கு வருது, வீட்டுக்கு அருகாமையில் தாராளமாக வாங்கலாம். இப்படி உங்கள் அபிலாஷை என்னவோ அந்த அபிலாஷை நிறைவேறும். இல்லைங்க, நான் எங்கள் பசங்களை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணும், உயர்கல்விக்காக அனுப்ப போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் அபிலாஷை, அதுவும் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலை. பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக அமையப் போகிறது. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள். இது சூப்பர். 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு வாரம் இது. 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதே பெரிய விஷயம், அஷ்டலட்சுமி யோகம். இன்னும் குரு பார்வையில் இருக்கிறது. எதிரிகளை தும்சம் பண்ணிடுவீங்க. அது மட்டும் இல்லை, கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போகலாம், செல்லலாம். 2இல் குரு பார்வை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, குதூகலம், சந்தோஷம். 7இல் சனி பகவான் வக்ரகதி. கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு, நண்பர்களிடையே கருத்து மோதல்கள், கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கைகலப்பு, இப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனை உங்களுக்கு தேவைதானா அப்படின்னு பார்க்கணும். கொஞ்சம் சூதனமாக நடந்துக்குங்க, விட்டு கொடுத்து போங்க. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். வெளியூர், வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க. உங்களுடைய தாஸ்தா வைஜிகளை சரிவர எடுத்து செல்லுங்கள். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. ராசியை சனி பகவான் பார்ப்பதால் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். அது ஜஸ்ட் ஒரு அவுட் பேஷண்ட்டாக போய் ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா அது ஓகே அப்படின்னு சொல்லணும். மற்றபடி 11ஆம் இடத்து அதிபதி முதல் 2 நாள் தான் உங்களுக்கு நீச்சமாக வரார். அதுக்கப்புறம் 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் எல்லாம் குரு பார்வையில் இருக்கார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சந்திரனை பங்கிருந்தால் குரு சந்திர யோகம். 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறார், குரு சந்திர யோகம். 5இல் சந்திரன் இருக்கிறது சிறப்பு. ஸோ இப்படி
சந்திர பகவானால் 5 நாட்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. அப்போ அது 11க்குடையவர். அப்போது முதல் 2 நாள் தான் வருமானத்தில் கொஞ்சம் தடை தாமதங்கள், கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும் விகிதாச்சாரத்தில். ஆனால் மற்ற 5 நாளும் நீங்கள் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. வருமானத்தில் அதிகப்படியான வருமானம் இருக்க போகிறது. பணம் மழை பொழிய போகிறது. இப்போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்க போகிறது. உத்தியோகத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் கிடைக்கும்னு சொல்கிறோம். டென்ஷன் இல்லாத சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரம். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். சமூகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய தருணம். சராசரி வாரம் அல்ல இது. ஏன்னா ராசிநாதன் குரு பார்வையில் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 10க்குடையவனும் கூட. 11க்குடைய சந்திரனும் சிறப்பாக இருக்கிறது. ஆதலால் இது சராசரி வாரம் அல்ல, சாதிக்கும் வாரம், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வாரம்னே சொல்லலாம். வழக்கமாக இல்லாத நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது. ராசிநாதனுடைய நிலை சிறப்பு. 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இது இன்னும் சிறப்பு. நிதிநிலை, நிதித்துறை, நீதித்துறையில் பணிபுரியும் அன்பர்கள், ஆலயங்களில் வழிபாடு அதை பணிபுரியும் அன்பர்கள், இவங்க இதை சில பேர் கௌரவ போஸ்டில் இருப்பாங்க, சம்பளம் வாங்காமல். அது அவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் சிறப்பாக அமையும். மொத்தத்தில் வெற்றியான ஒரு வாரம். வெற்றி ஸ்தானம் 6ஆம் இடம். அந்த ஸ்தானத்தில் ராகு இருந்து குரு பார்க்குறாருன்னா வெற்றி, வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.